Student, today we are going to discuss unit number 13, organic nitrogen compounds. So classification of nitro compounds. பொதுவா organic nitro compounds எப்படி general formula R NO2 அப்படினு சொல்லுவாங்க. R வந்து எதுக்கு சமம்னா CH3 குரூப் இருந்தா அது methyl குரூப்னு சொல்லுவாங்க. C2H5 இருந்தனா ethyl குரூப். இப்ப அந்த R க்கு பதிலா CH3NO2 அப்படினு போடலாம் இல்லீங்களா? இது பேர் நைட்ரோ மீத்தேன். So இன்னொரு R க்கு பதிலா C2H5NO2 நைட்ரோ ஈத்தேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் அலிபேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், another one is aromatic nitro compounds. So aliphatic na enna carbon content 1 ல இருந்து 5 வரைக்கும் இருந்தனா அது aliphatic nitro compounds. carbon content greater than 5 க்கு மேல இருந்தனா அது aromatic nitro compounds அப்படினு சொல்றோம். further aliphatic nitro compound ரெண்டா பிரிக்கிறோம். ஓகேங்களா? நைட்ரோ அல்கேன். நைட்ரோ அல்கேன் அப்படின்னு சொன்னாலே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்கைல் நைட்ரைட், அதாவது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை NO2ன்னு சொன்னால் நைட்ரோ அல்கேன்னு சொல்கிறோம். அதுவே ON டபுள் பாண்ட் ஓன் பிரிச்சு போட்டிங்கன்னா அது நைட்ரைட். உதாரணமாக நைட்ரோ அல்கேனுக்கு எக்ஸாம்பிள் CH3CH2NO2. ஓகேங்களா? இதை நைட்ரோ எத்தனை கார்பன் இருக்குன்னா 2 கார்பன் இருக்குது, நைட்ரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். நைட்ரோ ஈத்தேன். இதே காம்பவுண்ட்ஸை நம்ம அல்கைல் நைட்ரைட் ஃபார்மில் எழுதலாம். எப்படின்னா CH3CH2NO2 பிரிக்கிறோம், ON டபுள் பாண்ட் O. இந்த மாதிரி இருந்ததுன்னா ON டபுள் பாண்ட் O இருந்ததுன்னா அது பேர் நைட்ரைட், அல்கைல் நைட்ரைட்ஸ். ஃபர்தராக இந்த நைட்ரோ அல்கைனை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். பிரைமரி நைட்ரோ அல்கைன், செகண்டரி நைட்ரோ அல்கைன், ட்ரெஷரி நைட்ரோ அல்கைன். அதாவது CH3 குரூப் வச்சு பிரிக்கிறோம். ஓகேங்களா? பிரைமரி நைட்ரோ அல்கைன்னா HCH, இங்கே ஒரு H இருக்கும், NO2. இந்த H எத்தனை கார்பன் இருக்குன்னா ஒரு கார்பனுக்கு 3 நைட்ரஜன். அப்போ CH3NO2 இது நான் சொல்லுவேன் நைட்ரோ மீத்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல CH3 போட்டிங்கன்னா CH3C, இங்கே ஒரு H வந்துடும். இன்னொரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு CH3 குரூப். அப்போ 2 CH3 குரூப் இருந்தாலும் இது செகண்டரி நைட்ரோ அல்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்டரி நைட்ரோ அல்கேன். இந்தமாரி 2 போட்டு மேலே ஒரு 0 மாதிரி போட்டிங்கன்னா அது பேர் செகண்டரி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ட்ரெஷரி நைட்ரோ அல்கேன்னா 3 CH3 குரூப். அதாவது 3 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 3 CH3 குரூப் வந்துடும். உதாரணமாக CH3C, CH3NO2. ஸோ 3 CH3 குரூப் வரதுனால 3 அல்கைல் குரூப் வரதுனால இது ட்ரெஷரி நைட்ரோ அல்கேன் அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், நைட்ரோ அல்கேனை 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரே ஒரு CH3 குரூப் இருந்ததுன்னா அது பிரைமரி நைட்ரோ அல்கேன், 2 CH3 குரூப் இருந்ததுன்னா அது செகண்டரி நைட்ரோ அல்கேன், 3 CH3 குரூப் இருந்ததுன்னா அது ட்ரெஷரி நைட்ரோ அல்கேன். ஓகேங்களா? அதேமாதிரி அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் நைட்ரோ அரீன். அப்படின்னா அரீன் அப்படின்னு சொன்னாலே பென்சின் ரிங் இருக்கும், C6H5NO2. ஜென்ரல் நேம் பார்த்தீங்கன்னா நைட்ரோ அரீன், பர்டிகுலர் நேம் பார்த்தீங்கன்னா நைட்ரோ பென்சின். அனதர் கேட்டகரி அரைல் நைட்ரோ அல்கேன். அரைல்னே தரும் பென்சின் ரிங் இருக்கும், நைட்ரோனா NO2 குரூப் இருக்கும், அல்கேன் அப்படின்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். எக்ஸாம்பிள் பர்டிகுலர் நேம் எழுதுகிறோம், C6H5 இது அரைல்னு சொல்கிறோம், CH2NO2 இது பேர் வந்து ஃபீனைல் நைட்ரோ மீத்தேன். பர்டிகுலர் நேம் பார்த்தீங்கன்னா ஃபீனைல் நைட்ரோ மீத்தேன். புரியுதுங்களா? இதுதான் கிளாசிஃபிகேஷன்.
ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் ரெண்டாக பிரிக்கிறோம், அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் அலிபேட்டிக் நைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு பிரிக்கணும். ஓகேங்களா? அலிபேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னால் கார்பன் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னால் கார்பன் கண்டென்ட்டு கிரேட்டர் தென் 5 இருக்கும். இந்த அலிபேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ஃபர்தராக பிரிக்கிறோம். நைட்ரோ அல்கேன்னா NO2 குரூப் இருக்கும், அதே சமயத்தில் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கும். அல்கைல் நைட்ரைட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த NO2 குரூப்பை பிரிக்கலாம், ON டபுள் பாண்ட் O, இந்த மாதிரி பிரித்து எழுதினா அது பேர் அல்கைல் நைட்ரைட்ஸ். நைட்ரோ அல்கைல் ஃபர்தராக 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒரே ஒரு CH3 குரூப் இருந்ததுன்னா பிரைமரி நைட்ரோ அல்கைன், 2 CH3 குரூப்னா செகண்டரி நைட்ரோ அல்கைன், 3 CH3 குரூப்னா ட்ரெஷரி நைட்ரோ அல்கைன்ஸ். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட், நாமன்கிளேச்சர் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் CH3 CH CH3 CH2 NO2 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். இதுக்கு வந்து ஐயூபேக்கில் எப்படி நேமிங் பண்ணுறது? ஐயூபேக்னா என்னன்னு தெரியும், இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ எங்கே வந்து ஃபங்க்ஷனல் குரூப் NO2 குரூப் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் நீங்கள் நம்பர் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். செகண்ட் கார்பனில் மெத்தைல் குரூப் இருக்குது இல்லைங்களா? அப்போ 2 methyl, இப்போ மெத்தைல் சொல்லிட்டோம், அதை விட்டுட்டு NO2 குரூப் வந்து எந்த பொசிஷனில் அட்டாச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ 1 நைட்ரோ. இப்போ நம்பர் ஆஃப் கார்பனை கவுண்ட் பண்ணோம், மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், செகண்ட் பொசிஷனில் மெத்தைல் குரூப் இருக்குது, அப்போ 2 methyl. நைட்ரோ வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு, 1 நைட்ரோ. மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன். அந்த 2 methyl சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து கவுண்டிங்கில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 2 methyl 1 நைட்ரோ புரோப்பேன். another example, CH3 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 CH2 NO2. ஓகேங்களா? ஸோ இப்போ NO2 எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்பர் பண்ணோம். ஸோ இப்போ பிரான்ச்சாக இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுக்கணும், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். செகண்ட் கார்பன் நேராக 2 மெத்தைல் குரூப் இருக்குது இல்லைங்களா? அதனால் 2,2 டைமேத்தைல். ஓகேங்களா? 2 மெத்தைல் குரூப் டைமேத்தைல். ஸோ அந்த கார்பனை வந்து கவுண்டிங்கில் வரக்கூடாது. ஏன்னு வச்சுன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இந்த நைட்ரோ குரூப் பார்த்திங்கன்னா செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு, அப்போ 2 நைட்ரோ. ரிமைனிங் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன். தென் அனதர் பென்சின் ரிங்கில் NO2 குரூப் இருக்குது இல்லைங்களா? இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஐயூபேக்கில், நைட்ரோ பென்சீன் அப்படின்னு சொல்லணும். அனதர் எக்ஸாம்பிள், பென்சின் ரிங்கில் CH3 இருக்குது, இங்கே NO2 குரூப் இருக்குது இல்லைங்களா? ஸோ CH3 குரூப் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுக்கணும், NO2 குரூப் வந்து செகண்ட் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கார்பனில் மெத்தைல் குரூப்பும் செகண்ட் கார்பனில் NO2 குரூப் இருக்குது. இப்போ 2 நைட்ரோ 1ல் ஃபஸ்ட்டு கார்பனில் மெத்தைல் குரூப், அப்போ 1 methyl. இது பென்சின் ரிங் வந்து பென்சின் சொல்லுவீங்களா, பென்சீன். 2 நைட்ரோ 1 methyl பென்சீன் அப்படின்னு சொல்லிட்டோம். புரியுதுங்களா? another எக்ஸாம்பிள், பென்சின் ரிங்கில் இங்கே ஒரு NO2 குரூப் இருக்குது, இங்கே ஒரு NO2 குரூப் இருக்குது, இங்கே ஒரு NO2 குரூப், 3 NO2 குரூப் இருக்குது. அப்போ நம்ம நம்பர் பண்ணக்குள்ள இது ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுக்கணும், இது செகண்டு, இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு நைட்ரோ குரூப்பும், தேர்ட் கார்பனில் ஒரு நைட்ரோ குரூப்பும், ஃபிஃப்த்து கார்பனில் ஒரு நைட்ரோ குரூப்பும். அப்போ 1,3,5 ட்ரை நைட்ரோ பென்சீன். ஸோ இந்த மாதிரி தான் நேமிங் பண்ணணும். ஓகேங்களா? இது பேர் தான் நாமன்கிளேச்சர் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஐசோமரிசம். ஐசோமரிசம்னா மாலிகுலர் ஃபார்முலா சமமாக இருக்கும், பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? உதாரணமாக செயின் ஐசோமரிசம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா CH3 CH2 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 NO2 இது லீனியராக இருக்குது இல்லைங்களா? ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தா 1 2 3 4 மீத்தைல் ஈத்தைல் புரோப்பைல் பியூட்டேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், இது ஃபோர்த்து கார்பன். ஃபஸ்ட்டு கார்பனில் நைட்ரோ குரூப் இருக்குது, அப்போ 1 நைட்ரோ பியூட்டேன்.
இது லீனியராக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுதான் செயின் ஐசோமரிசம். இதே காம்பவுண்ட்ஸை பிரான்ச்சாக எழுத போகணும். எப்படின்னா இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்து CH2வில் ஆட் பண்ணுறோம். இப்போ CH3 இது CHன்னு வந்துடும். இங்கே CH3 CH2 NO2 இந்த மாதிரி பிரான்ச்சாக எழுதுகிறோம் இல்லைங்களா. இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன் இல்லைங்களா. செகண்ட் கார்பனில் CH3 குரூப் இருக்குது இல்லைங்களா. அப்போ 2-methyl நம்பர் ஆஃப் கார்பனை கவுண்ட் பண்ணோம். மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன். methyl நைட்ரோ புரோப்பேன். இப்போ இங்கே மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் 1 2 3 4 இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கார்பன் சேம். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 5 7 9 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 6 7 8 9 ஓகேங்களா. ஸோ அப்போ ஐசோமரிசம்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம். அதுக்கு பேர் தான் செயின் ஐசோமரிசம். ஃபஸ்ட்டு நான் லீனியர் ஃபார்மில் எழுதியிருக்கேன். அடுத்தது அதே காம்பவுண்ட்ஸை பிரான்ச்சாக எழுதியிருக்கேன் ஓகே. பட் நம்பர் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், NO2 குரூப் இது எல்லாமே சேமாக இருக்குது. அந்தமாரி இருந்ததுன்னா அது பேர் செயின் ஐசோமரிசம். அனதர் ஐசோமரிசம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமரிசம். பொசிஷன் ஐசோமரிசம் மீன்ஸ் NO2 உடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். உதாரணமாக CH3 CH2 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 NO2 இது எந்த கார்பனில் நைட்ரோ குரூப் இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன். ஃபஸ்ட்டு கார்பனில் NO2 குரூப். அப்போ 1 நைட்ரோ பியூட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், NO2 உடைய பொசிஷனை மாற்ற போகிறோம் ஓகே. ஸோ CH3 CH NO2 CH2 CH3 இப்போ நம்பர் பண்ணக்குள்ளே இது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன் ஓகே. செகண்ட் கார்பனில் NO2 குரூப். இப்போ 2 நைட்ரோ பியூட்டேன். ஃபஸ்ட்டு 1 நைட்ரோ பியூட்டேன்லேருந்து 2 நைட்ரோ பியூட்டேனை மாற்றுறோம். அப்போ பொசிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்ச் ஆகுது. பொசிஷன் ஆஃப் தி நைட்ரோ குரூப் ஆர் சேஞ்ச், தட் இஸ் கால்ட் பொசிஷன் ஐசோமரிசம். பட் மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக தான் இருக்குது ஓகேங்களா. இந்த காம்பவுண்டுக்கும் சேம், இந்த காம்பவுண்டுக்கும் சேமாக இருக்குது. இதே வேறு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். CH3 C CH3 CH3 NO2 இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 4 இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 6 9 இருக்குது ஓகேங்களா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குது. இதில் NO2 குரூப் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கார்பன் வச்சுக்கணும், இது செகண்ட் கார்பன் வச்சுக்கணும் ஓகேங்களா. செகண்ட் பொசிஷனில் NO2 குரூப் இருக்குது. அப்போ 2 நைட்ரோ பியூட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா செயின் ஐசோமரிசம், பொசிஷன் ஐசோமரிசம். தேர்ட் ஒன் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது NO2 குரூப்பை பிரித்து போடலாம். O சிங்கிள் பாண்ட் N டபுள் பாண்ட் O அப்படின்னு பிரித்து போடுறோம். அதுமாதிரி பிரித்து போட்டிங்கன்னா அது பேர் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். உதாரணமாக CH3 CH2 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 NO2 இல்லைங்களா. இப்போ NO2 தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ எங்கே NO2 ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் நம்பர் பண்ணோம். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் NO2 குரூப் இருக்குது. அப்போ 1 நைட்ரோ பியூட்டேன். ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷனல் குரூப் மாற்றி எழுதுனேன். இது CH3 CH2 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 O சிங்கிள் பாண்ட் N டபுள் பாண்ட் O ஓகேங்களா. இப்போ NO2 குரூப் வந்து நைட்ரைட் குரூப்பாக மாறுது. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்ச் ஆகுது பட் மாலிகுலர் ஃபார்முலா சேஞ்ச் ஆகலை. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ஸோ இப்போ ஐசோமரிசம் மீன்ஸ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம். அதில் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஐசோமரிஸ்னா ஒரு காம்பவுண்டை வந்து லீனியராகவும் போடலாம், பிரான்ச்சாகவும் போடலாம் ஓகேங்களா. பொசிஷன் ஐசோமரிஸ்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பினுடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது பட் மாலிகுலர் ஃபார்முலா சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா. அந்தமாரி இருந்ததுன்னா அது பொசிஷன் ஐசோமரிசம். ஃபங்க்ஷனல் ஐசோமரிஸ்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சேஞ்ச் ஆகும் பட் மாலிகுலர் ஃபார்முலா சேம் ஆகும் ஓகேங்களா. தட் இஸ் கால்ட் ஐசோமரிசம். ஸோ அதுக்கடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், டிஃப்ரெண்ட் பிட்வீன் நைட்ரோ ஃபார்ம் அண்டு அசி ஃபார்ம். முதல்ல நைட்ரோ ஃபார்ம்னா என்னன்னு தெரியணும். இப்போ CH NO2 இல்லைங்களா. இது பேர் ஒரு கார்பன் இருக்குது, 3 ஹைட்ரஜன், அதாவது நைட்ரோ மீத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்பவுண்ட் பேர் வந்து நைட்ரோ மீத்தேன். ஸோ இப்போ என்ன ஆகும்,
இது வந்து நைட்ரோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அசி ஃபார்மில் மாற்றி எழுதும். அசி ஃபார்ம்லாம் எப்படின்னா, இந்த 2 கார்பனையும் ஹைட்ரஜன் கம்பைன் பண்ணிங்கன்னா CH2 வந்துடும். ஸோ CH2 டபுள் பாண்ட் N OH இங்கே O அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா அது பேர் அசி ஃபார்ம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நைட்ரோ ஃபார்ம் அண்ட் அசி ஃபார்ம் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நைட்ரோ ஃபார்முக்கு என்ன எழுதுனா லெஸ் அசிட்டிக். இதுவே அசி ஃபார்முக்கு நேரம் என்ன எழுதணும், மோர் அசிட்டிக். இதுதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ், soluble in NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்லோவாக தான் சாலிபிள் ஆகும். இதுனா நைட்ரோ ஃபார்ம். பட் அசி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா soluble in NaOH ஃபாஸ்ட்லி, வேகமாக NaOHல கரையும். ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட், டீகலரைஸ் in ferric chloride FeCl3 solution. ferric chloride solutionல டீகலரைஸ் ஆகும். ஓகேங்களா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வித் ferric chloride gives reddish brown color. புரியுதுங்களா. ஃபோர்த் பாயிண்ட், electrical conductivity is low. இங்கே electrical conductivity is high. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு தெரியும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து நைட்ரோ ஃபார்மில் குறைவாக இருக்கும். அசி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். 4 டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைட்ரோ ஃபார்மில் லெஸ் அசிட்டிக்காக இருக்கும், ஆசி ஃபார்மில் மோர் அசிட்டிக்காக இருக்கும். நைட்ரோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா NaOHோட ஸ்லோவாக கரையும். பட் அசி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா NaOHல ஃபாஸ்ட்டாக கரையும். நைட்ரோ ஃபார்ம் ஃபெரிக் குளோரைடு ரியாக்ட் ஆகும், டீகலரைஸ் ஆகும். அதே அசி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபெரிக் குளோரைடு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகி ரெட்டிஷ் ப்ரௌன் கலரை ஃபார்ம் பண்ணும். ஸோ நைட்ரோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து குறைவாக இருக்கும், அசி ஃபார்மில் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நைட்ரோ ஃபார்ம் அண்ட் அசி ஃபார்ம். ஸோ அதுக்கடுத்து அசிட்டிக் நேச்சர் ஆஃப் நைட்ரோ அல்கேன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வந்து அசிட்டிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3NO2 நைட்ரோ மீத்தேன். இந்த காம்பவுண்ட் பேர் நைட்ரோ மீத்தேன். ஸோ அதை விட குறைவாக நைட்ரோ ஈத்தேன் CH3CH2NO2 இந்த காம்பவுண்ட் பேர் நைட்ரோ ஈத்தேன். ஸோ அதை விட குறைவாக வந்து பார்த்திங்கன்னா CH3CH3NO2 இது பேர் நைட்ரோ புரோப்பேன். ஸோ அப்போ எதுக்கு வந்து அசிட்டிக் நேச்சர் அதிகமாக இருக்கணும், நைட்ரோ மீத்தேன். அதை விட குறைவாக நைட்ரோ ஈத்தேன் இருக்கும், அதை விட குறைவாக நைட்ரோ புரோப்பேனுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோ அல்கேன். நைட்ரோ அல்கேன் அப்படின்னாலே, அல்கேன் அப்படின்னு சொன்னாலே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு. எதிர்ந்து ப்ரிப்பேர் பண்ணால் ஃப்ரம் அல்கைல் ஹேலைட். அல்கைல் ஹேலைட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். உதாரணமாக CH3CH2 எக்ஸுக்கு பதிலாக BR போட்டுக்கிறேன். இது பேர் புரோமோ ஈத்தேன். இந்த காம்பவுண்டுக்கு புரோமோ ஈத்தேன். ரியாக்ட் வித் KNO2 பொட்டாசியம் நைட்ரைட். பொட்டாசியம் நைட்ரைட் ஐடியில் முடிக்கணும். KNO3னா ATயில் முடிக்கணும், KNO2னா ஐடியில் முடிக்கணும். பொட்டாசியம் நைட்ரைட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால். ஓகேங்களா. எத்தில் ஆல்கஹால். SN2 மெக்கானிசம். SN2னா எஸ்னா சப்ஸ்டியூஷன், என்னன்னா நியூக்ளியோஃபிலிக், 2னா வந்து பை. ஓகேங்களா. பை மாலிகுலார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இதுவே SN1னா யூனிமாலிகுலார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். பட் அல்கைல் ஹேலைட்
react with potassium nitrate follow SN2 mechanism. அப்போ Kவும் Brவும் கம்பைன் ஆகிடும். இப்போ இந்த குரூப்போட NO2 குரூப் ஜாயின் ஆகும். ஸோ CH3 CH2 NO2 இந்த காம்பவுண்ட் பேர் தான் நைட்ரோ ஈத்தேன் ப்ளஸ் KBr பொட்டாசியம் புரோமைடு. இது ஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இந்த மெத்தடுக்கு பேர் லெபார்டரி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த மெத்தட் இண்டஸ்ட்ரியல் மெத்தட் சொல்லுவாங்க. வேப்பர் ஃபேஸ் நைட்ரேஷன் ஆஃப் அல்கேன். நைட்ரேஷனா அடிஷன் ஆஃப் NO2 குரூப். இப்போ அல்கேன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணமாக மீத்தேன் CH4 வந்து மீத்தேன் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் HNO3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் சிலிக்கான் டியூப் வழியாக பாஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஃபார் மெயின்டைன் த டெம்பரேச்சர் 675 கெல்வின். ஓகே, இப்போ CH4 இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துருங்க. CH3 NO3 ஒரு ஆக்சிஜன் எடுத்துருங்க NO2. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் H2O போகணும். இது காம்பவுண்ட் பேர் தான் நைட்ரோமீத்தேன். பொதுவாக சொல்லக்குள்ள நைட்ரோ அல்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர் நேம் பார்த்தோன்னா நைட்ரோமீத்தேன். இது செகண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். தேர்ட் மெத்தட் ஃப்ரம் ஆல்ஃபா ஹேலோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஆல்ஃபா ஹேலோ கார்பாக்சிலிக் எக்ஸாம்பிள் Cl CH2 COOH. அதாவது அசிட்டிக் ஆசிடில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல குளோரின் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆல்ஃபா ஹேலோ அசிட்டிக் ஆசிட். ஆல்ஃபா ஹேலோ அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் நைட்ரைட் NaNO2. சோடியம் நைட்ரைட். NO3னா நைட்ரேட்டில் முடிக்கணும், NO2னா நைட்ரைட்டில் முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த Naவும் Clலும் கம்பைன் ஆகி NaCl எலிமெண்ட் ஆகிடும். இந்த CO வந்து CO2வாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இந்த CH2ஓட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும். ஸோ CH3NO2 நைட்ரோமீத்தேன் ப்ளஸ் NaCl சோடியம் குளோரைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? இந்த பேர் தான் நைட்ரோமீத்தேன். another method of preparation oxidation of tertiary alkyl amine. tertiaryனாலே 3 CH3 குரூப் இருக்கும். உதாரணமாக CH3C CH3 NH2. NH2 வந்து அமைன் குரூப். இப்போ எத்தனை மீத்தல் குரூப்னா 3 இருக்கு இல்லையா? ஸோ tertiary alkyl amine இது வந்து tertiary alkyl amine is oxidized with strong oxidizing agents such as KM1O4 potassium permanganate 3 oxygen. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா இந்த H2வும் இங்கேருந்து ஒரு ஓவும் எடுத்துக்கும். இப்போ H2O எலிமினேட் ஆகிடும். ரிமைனிங் 2 ஓ இருக்கு இல்லைங்களா? அது போய் என்னோட அட்டாச் ஆகிடும். அப்போ NO2வாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ CH3 என்னோட 2 ஆக்சிஜன் கம்பைன் ஆனால் NO2, ரிமைனிங் ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் இருக்கு இல்லைங்களா? இப்போ H2O அப்படின்னு வரும். இது பேர் தான் நைட்ரோ. எத்தனை கார்பன் இருக்கும்? நம்ம மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் நைட்ரோ பியூட்டேன். இந்த ரியாக்ஷன் பேர் ஆக்சிடேஷன் ஆஃப் tertiary alkyl amine. ஸோ எது வந்து நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தணும்? பொட்டாசியம் பர்மாங்கனேட் இஸ் எ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ another method oxidation of oxime, very very important. CH3 CH டபுள் பாண்ட் NOH. NOHன்னு வந்தாலே அது அக்சைன். பர்டிகுலர் நேம் பார்த்தோன்னா அசிட்டோ அக்சைன் அப்படின்னு பேர். ரியாக்ட் வித் CF3 COOOH. இது பேர் பார்த்தோன்னா ட்ரைஃப்ளோரோ பெராக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு போகிறோம். இஸ் ஏ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? இதை போடக்குள்ள CH3 இந்த CH குரூப் வந்து CH2ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ CH2. ஸோ N பார்த்தீங்கன்னா NO2 குரூப்பாக கன்வெர்ட் ஆகிடும். NO2 இது பேர் நைட்ரோ ஈத்தேன். இந்த CF3 COOOH அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரைஃப்ளோரோ பெராக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக பயன்படுது. அப்போ NOH குரூப் வந்து ஆக்சைம் குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா NO2 குரூப்பாக கன்வெர்ட் ஆகுது.
அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோ அரீன். அரீன் சொன்னாலே C6H5 வரும். உதாரணமாக பென்சின் ரிங்கில் ஓகே NO2 குரூப் இருக்கும். இதான் வந்து நைட்ரோ பென்சின் அல்லது நைட்ரோ அரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் நேம் பார்த்தோன்னா நைட்ரோ பென்சின். இந்த NO2 குரூப் எப்படி கிடைக்குதுன்னா ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடையும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடையும் மிக்ஸ் பண்ணக்குள்ளே நமக்கு கிடைக்கிறத நைட்ரோ குரூப்னு சொல்லுவாங்க. பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவாக பயன்படுது. ஓகேங்களா. இது வந்து லேபில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு கண்டெய்னரில் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ட்ராப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டெய்னரை சுற்றி ஐஸ் பார் இருக்கும். ஏன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வில் பி லிபரேட்டட். ஓகேங்களா. அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடையும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடையும் மிக்ஸ் பண்ணக்குள்ளே நமக்கு கிடைக்கிற குரூப்பு நைட்ரோ குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ பென்சின் ரிங் எடுத்துக்கிறோம். இதோட கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 போட்டிங்கன்னா நமக்கு NO2 குரூப் கிடைக்கும். இது பேர் தான் நைட்ரோ பென்சின். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? பை டைரக்ட் நைட்ரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா. இதான் வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோ அரீன்ஸ். ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Major use of nitrobenzene is for the production of aniline, and this is what I'm going to be using it for. In this video, we'll be synthesizing nitrobenzene, but it's very important for me to point out that the nitrobenzene is extremely toxic and it must be handled with care. So with that being said, now we'll jump into the synthesis. The procedure that I used was the synthesis of nitrobenzene taken from Arrowwood. For the synthesis, I used 35 milliliters of concentrated nitric acid, 40 milliliters of concentrated sulfuric acid, and 30 milliliters of benzene. I also needed a little bit of calcium chloride as drying agent. 35 milliliters of concentrated nitric acid was added to a round bottom flask. With stirring was added 40 milliliters of cold concentrated sulfuric acid. The sulfuric acid was cooled by putting it in a freezer for about 30 minutes. To an addition funnel was added 30 milliliters of benzene. While the acid mixture was cooled in an ice bath, the benzene was added dropwise. It is important to keep the temperature below 55 degrees Celsius at all times. The reaction that we're carrying out is shown above. The mixture of sulfuric acid and nitric acid allow for the nitration of benzene to produce nitrobenzene. Because our goal is only to nitrate the benzene once, we keep the temperature low in order to prevent the dinitration and the trinitration of the benzene. This is not only for yield purposes, but also for safety, as the di and trinitrobenzenes are actually explosive. After all the benzene had been added, the solution was a faint yellow color and was heated to 60 degrees Celsius for 1 hour. It is important that the solution is not heated much more than 60 degrees Celsius. After the 1 hour, the solution was allowed to cool, and you can see that 2 layers have formed. The contents of the round bottom flask was then poured into a separatory funnel. The lower layer, which contains the acids, is drained away and discarded. The upper layer containing the nitrobenzene is washed twice with 50 milliliters of distilled water. Washing it with water allows for the removal of any acid that might remain in the nitrobenzene. Nitrobenzene is denser than water, so it becomes the lower layer, and this is the layer that should be retained. The nitrobenzene is slightly soluble in water, so the water does become a faint yellow color. Because there are trace amounts of the nitrobenzene in the water, it's important that the water is disposed of correctly because nitrobenzene is actually quite toxic. After the final washing, the nitrobenzene is transferred to a round bottom flask, and due to the presence of water, you can see that the solution is quite opaque. To further purify the nitrobenzene of water and of the di and trinitrated product, we're going to carry out a simple distillation. The fraction that started coming over at around 208 degrees Celsius was collected. For safety reasons, do not let the distillation flask get any hotter than 214 degrees Celsius. Also, it's important to not distill until dryness. As the distillate came over, it should be a cloudy white color because there's still water present in it. In the distillation flask, we're left with a thick brown goo. To get rid of any remaining water in the nitrobenzene, we do this by adding calcium chloride. The calcium chloride is added, the round bottom is stirred, and it's allowed to stand until the solution becomes completely clear.
The calcium chloride is then filtered off from the nitrobenzene, and we're left with a nice crystal clear yellow liquid. The final yield of nitrobenzene was about 20 milliliters. This represents a percent yield of about 57%, which is actually quite low. The yield is probably quite low because I accidentally let the temperature rise to about 80 degrees Celsius instead of 60, which is pretty problematic. Unfortunately though, I didn't have more benzene to redo the experiment. The typical yield of the nitration of benzene is, however, generally around 80 to 90%.